கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா பனி இஸ்ராயில் சூரா அல் கஹஃபினுடைய இறைவசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உம்மத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான நல்ல படிப்பினைக்குரிய செய்திகளை சொல்லியிருக்கிறார். பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு பில் வாலிதைனி இஹ்சானா என்று தொடங்கி அந்த வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பெற்றோர்களுக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து பேசுகிறார். இன்றைய போதப்பட்ட வசனங்களில் பிரதானமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கஹஃப், குகைவாசிகளை பற்றி உள்ள செய்தி. மிக சுருக்கமாகவே அவர்களுடைய வரலாறை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முன்பு ஒரு காலத்தில் இளைஞர்களில் ஒரு கூட்டத்தினர்கள், ஒரு சில இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசன், அவன் அல்லாஹுவுக்கு மாற்றமாக தன்னை வணங்குமாறு ஏவிய பொழுது தன்னுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு சில இளைஞர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து அந்த ஊரிலிருந்து வெளியே வந்து தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள். அல்லாஹுவிடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய மனதில் ஈமானை அதிகப்படுத்துகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அற்புதங்களை நிகழ்த்தும் பொருட்டு அவர்களை ஒரு சில ஆண்டுகள் தூங்க வைத்தான். அது குறித்து இந்த குர்ஆன் இந்த சூறாவிலே மிக தெளிவாக அல்லாஹ் பேசியிருப்பார். சில காலம் தூங்கியதற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் ஊருக்குள்ளே வருவார்கள். அவர்களை மக்கள் பார்ப்பார்கள். பார்த்ததற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் மரணமடைகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மரணித்தவர்களை மீண்டும் எப்படி உயிர்ப்பித்து எழச் செய்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வரலாற்றை, இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினான் என்று இமாம்கள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார்கள். இந்த கஹஃபினுடைய சூறா இருக்கிறது, இந்த சூறா இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. ஹதீஸில் மிக குறிப்பாக இந்த சூறா குறித்து நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை இரவு மகரிபிலிருந்தே என்றும் ஒரு சில இமாம்கள் சொல்லுகிறார்கள். வெள்ளிக்கிழமை சுபூஹ் தொழுகைக்கு பின்பிருந்தும் என்று ஒரு சில இமாம்கள் சொல்லுகிறார்கள். வெள்ளிக்கிழமை அன்று சூரா கஹஃப் ஓதுவது மிகச் சிறப்பான ஒரு காரியம், சுன்னத்தான ஒரு அமல். யார் தன்னுடைய ஆயுளில் தொடர்ந்து இந்த கஹஃபினுடைய சூறாவை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தஜ்ஜாலினுடைய அந்த தீண்டுதலை விட்டும் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கிறான் என்பதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கஹஃப் சூறாவிற்கு இத்தனை சிறப்புகள் இருக்கின்ற பொழுது அந்த கஹஃப் சூறாவில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் என்ன, நமக்கான படிப்பினைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த கஹஃப் வாசிகள் குகையில போய் ஒரு சில வாலிபர்கள் தங்கினார்கள் என்று நாம் சொன்னோம் இல்லையா, அவர்கள் குறித்து அல்லாஹ் ஆங்காங்கே ஒரு சில செய்திகளை பதிவு செய்கிறான். இது அபல் ஃபித்யது இலல் கஹஃபி ஃபகாலு ரப்பனா என்று அந்த வசனத்திலே துவங்குகிறான். அதாவது சூரா கஹஃபினுடைய 10வது அத்தியாயத்திலே அவர்கள் வாலிபர்கள் என்று சொல்லுகிறான். ஒரு சில வாலிபர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நபிமார்கள் இல்லாத காலகட்டத்திலும் கூட தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஊரை விட்டும் வெளியே வந்து ஹிஜ்ரத் செய்ததை அல்லாஹ் இங்கே பதிவு செய்திருக்கிறான். கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்பது இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் அதற்கு அடுத்த விஷயத்திலே, வல்லரபனா அலா ஆகானிஹிம் ஃபில் கஹஃபி சினீன அததா, குறிப்பிட்ட காலம் அவர்கள் தூங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய காதுக்கு நாம் தூக்கத்தை கொடுத்தோம்னு சொல்றான். தூக்கம் அப்படின்னா என்னங்க? கண்களை மூடி உறங்குதல் தான் தூக்கம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களின் காதுகளை நாம் தூங்க வைத்தோம். அதாவது எந்த சத்தமும் அவர்களுக்கு கேட்காமல் இருப்பதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்தடுத்த வசனங்களில் இந்த சூறாக்களில் தொடர்ந்து சொல்லி வருகிறான், அவர்களை வனுகல்லிபுஹும் தாத்தல் யமீனி வதாத்தல் ஷிமால். அவர்கள் எத்தனை வருஷம் தூங்குறாங்க தெரியுமா? 309 வருஷம் தூங்குறாங்க. 309 வருஷம் அந்த குகையில் அவர்களை அல்லாஹ் தூங்க வைத்தான். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரே மாதிரி படுத்திருந்தாங்கன்னு சொன்னால், நாமளே ஒரு 10 நிமிஷம் ஒரே சைடு படுத்திருந்தோன்னா கழுத்து பிடிச்சிக்கும், கை பிடிச்சிக்கும். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நுகல்லிபுஹும், அவர்களை நாம் புரட்டினோம்.
இதே கஹஃப் சூரால சொல்றான், ஜாத்தல் யமீனி வ ஜாத்தல் ஷிமால், வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி திரும்பி படுக்கக்கூடிய வகையில் அவர்களை நாம் புரட்டி புரட்டி படுக்க வைத்திருந்தோம். ஏன் காதுகளை தூங்க வைத்தோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகின்ற பொழுது, அவர்கள் கண்களை திறந்து கொண்டு தூங்கி இருக்கலாம் எழுதுறாங்க. கண்களை மூடாமல் பார்க்கக்கூடியவர்கள் வெளியிருந்து பார்த்தாங்கன்னா அவங்க முழுத்திருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் காதுகளை உறங்க வைப்பதன் மூலம் அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்திருக்கலாம் என்று ஒரு சில கருத்துக்களை இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கஹஃப் வாசிகள் எத்தனை பேர் என்கிற எண்ணிக்கையை அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது 25வது வசனத்திலே அல்லாஹ் பேசுவான், சலாசத்தும் ராபிஅஹும் கல்புஹும், அவர்கள் எத்தனை பேர் என்பது யூகமாக இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அவர்கள் எத்தனை பேருன்னு தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்கன்னா, சயகூலுன, ஒரு சில மக்கள் சொல்லுகிறார்கள், சலாசத்தும் ராபிஅஹும் கல்புஹும், கஹ்ஃவாசிகள் 3 பேர், 4வதாக அவர்களோடு ஒரு நாய் இருந்தது. வயகூலுன, மக்களில் சிலர் சொல்லுகிறார்கள், ஹம்சத்துன் சாதிசுஹும் கல்புஹும், 5 பேர் இருந்தார்கள், அவர்களோடு ஒரு நாய் இருந்தது. வயகூலுன சபஅத்துன் சாமினுஹும் கல்புஹும், மக்களில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், சாமினுஹும் கல்புஹும், 7 பேர் கஹ்ஃவாசிகள் இருந்தார்கள், அவர்களோடு ஒரு நாய் இருந்தது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் 3 முறை அல்ல, இந்த சூறாவில் 4 தடவை நாய் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். புகஹாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆயத்துகளுக்கு அர்த்தம் விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானை தேடி தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஊரை விட்டு வெளியே வந்த அந்த இளைஞர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் வந்தது. மார்க்கத்தில் நாய் நஜீஸான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ஈமான் கொண்ட மக்களோடு தன்னை சேர்த்து கொண்டதன் காரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல நாயின் பெயரை பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், நாளை சொர்க்கத்திலே இந்த நாய் பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நமக்கான படிப்பினை என்பது 2 மிக முக்கியமான விஷயம். இங்கே கஹ்ஃவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசிகள் இருந்தார்கள், நாயும் இருந்தது. அவர்கள் 3 பேராக இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம், 7 பேராக இருக்கலாம். எண்ணிக்கை என்பது நோக்கமல்ல, ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு சிலர் வெளியே வந்தார்கள் என்பதுதான் இங்கே நோக்கம். அவர்களோடு ஒரு நாய் இருந்தது. இன்னொரு தமிழ்ல அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பதை போல ஈமான் கொண்ட மக்களோடு சேர்ந்து கொண்டதன் காரணமாக இங்கே இந்த நாய் திருமறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கு நல்லோர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் தனியாக இருந்து தனியாக தொழுது தனியாக ஓதி இபாதத் செய்து வெற்றி காண்பது என்பது சமகாலத்திலே சாத்தியத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். எனவே தான் அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் சொல்றான், நீங்கள் நல்ல மக்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஷேக்குமார்கள் என்கிற பெயரிலேயோ அல்லது ஈமானை பரிபூர்ணமாக யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களோடு உங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்களில் குறை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அமல்கள் ரீதியாக உங்களை சரி செய்வார்கள். நீங்கள் ஒரு சிலரை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் அமல்கள் குறைகின்ற பொழுது நீங்கள் அவர்களை ஆர்வமூட்டுங்கள், தொழுகையின் பால் உந்திக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஈமான் குறைகின்ற பொழுது அவர்கள் உங்களை ஆர்வப்படுத்துவார்கள். இப்படி கூட்டாக சேர்ந்து உங்களுடைய ஈமானை கஹ்ஃவாசிகளை போல நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கூட்டாக சேர்ந்து உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒருவரின் பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பான் என்கிற அற்புதமான படிப்பினையை தான் இந்த கஹ்ஃவாசிகளின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு பாடமாக சொல்லித் தருகிறார். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழக்கூடிய காலகட்டங்களில் ஈமானின் அடிப்படையில் நல்லமல்களின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து எல்லா நபர்களுடைய ஈமானையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நூறாக ஒளியாக ஜொலிக்கச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.